வணக்கம், நான் உங்க பிரவீன். வெல்கம் டு தமிழ் மோட்டோ விளாகர். இன்னைக்கு நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீநகர்ல தாங்க நாம இருக்கோம். ஸோ நாம நேற்றே வந்து ஸ்ரீநகர் வந்தாச்சு. ஸோ இந்த ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நான் எல்லா திங்ஸுமே வந்து பேக் பண்ணிட்டேன். 600 ருபீஸ்க்கு ஒரு ரூம் கிடைச்சிச்சிங்க. ஸோ இங்கேருந்து நம்ம லே போகிறதுக்கு இது பக்கம் அப்படின்றதுனால நான் இங்கே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டேங்க. பெருசாக நான் எதையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலங்க. நான் 2 முக்கியமான பேரை பார்த்தேன். ஸோ அவங்க கூட பெருசாக நான் வீடியோ எதுவும் எடுக்கல. ஸோ அவங்க கூட எடுத்த ஃபோட்டோஸை மட்டும் இன்ஸ்டாகிராமில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்களோட ட்ராவலிங்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா சத்தியமாக எனக்கு வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்றத நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகர்ல இருந்து லே லடாக் வந்து கார்கில் வழியாக நம்ம போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து கார்கில் 200 கிலோமீட்டர், லே லடாக் வந்து பார்த்தீங்கன்னா 190 கிலோமீட்டர் சம்திங் ஏதோ வருது. ஸோ நாம வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் கார்கில் வந்து ரீச் பண்ணுவோம். ஏன்னா ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரோடாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்புறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி, இந்த மாதிரி ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு ஆல் இண்டியா ட்ரிப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ உங்களோட சஜஷன் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம பைக்கை வந்து ஃபுல்லி லோட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு முக்கியமான ஸ்ட்ரீட்டு தாங்க இது. பேர் எனக்கு தெரியல. இது பேர் வந்து லான்ச் 7 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ரூம்ஸ் வந்து அவைலபிள்னு போட்டிருப்பாங்க. ஒருவேளை வந்தீங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருந்துச்சு. இங்கேயே மெயின் ரோடு இருக்குங்க. ஸோ சாப்பிட்றதுக்கு தேவையானது மார்க்கெட், ஸோ எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. வேணும்னா எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கேருந்து நேராக லே போயிட்டு, சரி ஃபஸ்ட்டு கார்கில் போயிட்டு அங்கேருந்து லே போக போகிறோம். எப்படி இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது, ரோடு எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம அடுத்தடுத்து டிசைட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க மோட்டோ விளாகிங் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படியாச்சு முருகா, பத்திரமா போயிட்டு வரணுப்பா. இன்றைக்கான நம்மளோட டார்கெட் டெஸ்டினேஷன் 200 + 195. ஃபஸ்ட்டில் 200 டக்குன்னு ரீச் பண்ணிட்டா அடுத்து லேவை அப்படியே நம்ம ட்ரை பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு காசு மிச்சம். பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் எதையுமே கொஞ்சம் திங்க் பண்ணி தான் பண்ண வேண்டியிருக்கு. ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருக்குது. சிம் கார்டு வேறு வாங்கணும். ஸோ வாங்கிட்டு எதாக இருந்தாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்றதுக்காக ஒரு கடைக்கு வந்தோங்க. ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் கேட்டார். தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோடனே அவர் தமிழ் பேசுகிறாரு. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் வாங்க வாங்கோ வாங்க வாங்கோ தமிழ் பேசுகிறாரு, மலையாளம் பேசுகிறாரு. ക്യാരിവാടാ മക്കളെ, ക്യാരിവാടാ മക്കളെ, ഇത് നല്ല ഭക്ഷണം, അടിപൊളി. ஸோ நம்மளோடவே சூப்பராகவே பேசுகிறாருங்க இவர். பரவாயில்ல, நீங்கள் டூரிஸ்ட்டாக வரீங்க, ட்ராவலராக வரீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இது மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ நான் எங்கே தங்கியிருந்தேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து லே போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா சிட்டியோட மிட்ல நம்ம இருக்கோம். Here's everything, mutton, chicken, fish and also Kashmiri wazwan, here specialty. ஸோ இவங்ககிட்ட நிறையா வந்து ஃபுட்டு இருக்குது, கபாப் இருக்குது, அப்புறம் அதே மாதிரி பார்பிக்யூ இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க. நான் போயிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டு தான் போக போகிறோம். ஸோ மதியானத்தில் போனால் அங்கே சூப்பராக இருக்கும். போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. இனிமேல் தான் நம்ம எக்ஸ்ப்ளோரே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பார்பிக்யூ வந்து ஆர்டர் பண்ணோம். இது வந்து 130 ருபீஸு. இதுக்கு 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சட்னிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு 2 ரொட்டியும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது போதும் இன்றைக்கி வந்து சாப்பாட்டுக்கு. ஸோ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். மறக்காமல் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாமே ரொம்பவே ஆவரேஜ் ப்ரைஸாக தான் இருக்குது. ரொம்ப அதிகமாக கிடையாது, கம்மி தான். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணலாம். நான் சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். பை. ஸோ சிம் கார்டு வாங்கியாச்சு. 1 மந்த்துக்கான பிளான் இதில் வந்துடும். 1.5 GB. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜம்முலையும் லேலையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிம்மை போட்டுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. ஸ்ரீநகரை விட்டு நம்ம கிளம்பியாச்சு.
என்னென்ன வேணுமோ அதெல்லாமே வாங்கிட்டேன். ஸோ ஸ்ரீநகரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் சிட்டி அதுனா அது ஸ்ரீநகர் தான். ஒவ்வொரு சிட்டியும் ஒவ்வொரு விஷயம் தனித்துவமாக இருக்கும். பட் ஆனால் ஸ்ரீநகரில் வந்து நம்ம கண்களுக்கு விருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆடா அப்படிதான்டா. பூரா போயிலும் மெண்டலாக இருக்காங்க இங்கே வண்டி ஓட்டுறவங்க, 2 வீலரு. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், ஸ்ரீநகர் வந்து ஒரு நாள் பத்தாதுங்க, ஒரு வாரம் இங்கேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். மறுபடியும் வருவோம். மொத்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை 15 நாள் இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஐயோ, ஒரு சொர்க்கத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. போகவே மனசில்ல. இங்கே பாருங்க, வெயில் பட்டையை கிளப்பிட்டு இருக்கா. பார்த்தா வெயில் அடிக்கிற மாதிரி தெரியும். நகர்ந்தோன்னு வச்சுங்க பயங்கரமாக குளிரும். இப்போ வந்து 25 டிகிரி தான் இங்கே வெயில் அடிக்குது. நம்ம ஊர் அளவுக்கு வெயில் அடிக்க தான் செய்யுது. பட் அந்த குளிர் வந்து மேட்ச் பண்ணுது. ஸோ இங்கே இருக்கவங்களுமே அதான் ஃபீல் பண்ணுறாங்க. வெயில் வந்து இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக அடிக்குது, இந்த மாதிரி இருந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், எல்லா பக்கமும் குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ மறக்காமல் நாம் சொன்ன மாதிரி, வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்ட மாதிரி எல்லாருமே 2 மரங்களை நடுங்க உங்கள் வாழ்க்கை முழுக்க. அந்த மரங்களை பத்திரமா மெயின்டைன் பண்ணுங்கள். எதிர்கால சந்ததிகள் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த அழிவுகள்லேருந்து நம்மளை கண்டிப்பாக மரங்கள் காப்பாற்றணும் நான் நம்புகிறேன். சரிங்க, நான் வெளியில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ரோடும் பயங்கர மோசமாக இருக்குது. வண்டியில் வெயிட்டாக இருக்கிறதுனால பேக் வந்து ஒரு மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வந்துட்டுருக்கு. எக்ஸிட் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மறுபடியும் பஞ்சர் போட்டதே பிடுங்கிருச்சு ஸ்குவாட். ஸோ கடுப்பாகுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, இது வேறு பாருங்கள் நல்லா வளைஞ்சிச்சு. பார்த்தீங்களா, தெரியுதா? இது எப்போ உடைய போகுதுன்னு தெரியல. ஸோ நமக்கான சோதனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அட்வென்ச்சரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சபா, நம்ம நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ ஒரே இதில் 2 கொட்டுறாரு. ஒரே பஞ்சரில் 2 ஒட்டிட்டாருங்க, பிடிங்கிட்டு வராத மாதிரி. மேபி அது பிடிங்கிட்டு வராமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மொத்தம் 2 பஞ்சர் ஆல்ரெடி ஆயிருந்துச்சு. அதில் 1 வந்து பிடிங்கிட்டு வந்துருச்சு. ஓட அது அப்படியே பிடிங்கிட்டு வந்துடுதுங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வாங்கிட்டாப்புல. எனக்கு வந்து இந்த ஸ்டிங்கு தேவைப்படுது. இது நம்ம ஊரில் வந்து வெறும் 10 ரூபாயோ 20 ரூபாயோ தான். இது வந்து இங்கே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எங்கே கிடைக்கும்னு கேட்டால் சொல்ல மாட்றாங்க யாருமே. இதுவரையும் ஒரு 10 20 கூட தேடி இறஞ்சாச்சு, நமக்கு இது கிடைக்கல. சரி இவன்கிட்ட வாங்கிக்கலாம்னு சொல்லி பார்த்தா ஒரு 50 ரூபா சொன்னால் 50 ரூபான்னு வாங்கிக்கலான்னு பார்த்தா 250 ரூபாயாம்மா. எப்படி ஏமாத்துறாங்க பாருங்க. மக்களே, ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க. நான் வாங்கிட்டு வந்தது வந்து கம்மு போயிடுச்சுன்றதுனால என்னால் அதை ஒட்ட முடியல. அதனால தான் நான் வந்து பஞ்சர் கடையில் இது வரைக்கும் 350 ரூபா பஞ்சருக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கேன். இது என்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா எனக்கு மொத்த செலவே வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா தான். ஃபஸ்ட்டு இந்த ரூட்டு தாங்க ஸ்ரீநகர்லேருந்து ஸ்ரீநகர்லேருந்து கார்கில் லே லடாக் போகிறதுக்கான மெயின் ரூட்டே இது தாங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்கிறதுன்னு. நான் கூட ஏதாச்சும் ஒரு நேஷ்னல் ஹைவே மாதிரி இருக்கும் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சிங்கிள் ரோடுங்க. எப்படித்தான் போய் சேர போகிறோமோ முருகனுக்கு தான் தெரியும். நம்ம பையன் நம்மளை கூப்பிட்டு போய் சேர்த்திருவான்னு நம்பிக்கை இருக்குது 100%. பார்த்துக்கலாங்க. பூவா பூத்துருக்கு பார்த்தீங்களா?
அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃப்ரூட்டோட மரத்தை சேர்ந்ததாமா. ஸோ இப்போ தான் வந்து சம்மரில் அது சீசன் வரும்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னது சுத்தமாகவே புரியல. நான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்ததே ஆப்பிளை வந்து லைவாக மரத்தில் இருந்து பறித்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறதான் வந்து என்னோட ஒரு ஒன் ஆஃப் தி ட்ரீம்னு கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற ஆப்பிள்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அது எதுவுமே இங்கே சாப்பிட்ற அந்த ஃப்ரெஷ் ஆப்பிளுக்கு நிகராக வந்து வரவே வராது. போகிற வழியில் வந்து மரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்மளோட லக்கு, நமக்கு ஒரு ஆப்பிளாக கிடைக்காம போயிடும், பார்த்துருவோம் அதையும். ஸோ மவுண்டன் ரோட்ஸ் வந்து ஸ்லோவாக வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், இந்த மரம் ஃபுல்லாக மலை ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆப்பிள் மரம் மாதிரி தான் இருக்குது. ஆப்பிள் என்னன்னு தெரியல, ஆனால் ஆப்பிள் ஒன்று கூட இங்கே கண்ணுக்கு தெரில. வாவ், இதை நீங்கள் பார்க்குறீங்களா? இதாங்க சொர்க்கம்னு சொல்கிறது. வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் இங்கே வர மாட்டோமோ நான்லாம் ஏங்கிட்டு இருந்தேன். எப்படியும் இங்கே வந்தாச்சுங்க. நம்முடைய தொடக்கம் ஒரு மாபெரும் சரித்திரமாக இருக்கணுங்க கண்டிப்பாக. என்ன போட்டிருக்கு? ஓகே, ட்ரக்கிங்காக போட்டிருக்கு. என்னன்னு தெரிலங்க, இங்கே வந்ததுலேருந்தே பிக்கப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்க மாதிரி இருக்குது. நம்மளது கார்பரேட்டரு, ஸோ ஆக்சிஜன் லெவலை பொறுத்து தான் வண்டியோட பிக்கப் இருக்கும். அது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இருந்தாலும் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. மலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு தூரமாக இருந்துச்சு, இப்போ பக்கமாக வந்துருச்சு. இன்னும் ஒரு மணி நேரத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கையாலே தொட்டு ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். இந்த ஆப்பிள் மரம் வேறு நிறையா இருக்குது, ஒரு ஆப்பிளையும் காணோம். நிறையா இருக்குது, ரோடு ஃபுல்லாக இருக்குது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக மரமாக தான் இருக்குது. தண்ணியெல்லாம் ஃபுல்லாக உருக ஆரம்பிச்சிருச்சா? நிறையா தண்ணி ஃப்ளோ இருக்குது நிறைய இடத்துல. பரவாயில்லைங்க, சம்மரில் வர்றது வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். எனக்கு என்ன கேட்டால் நிறையா விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிளைமேட்டு ஈஸியாக வந்து ரெசிஸ்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது வந்து ரோட்ஸு, அடிக்கடி வந்து ரோட் க்ளோசிங் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே இருக்காது சம்மரில். இந்த பாருங்க, அழகாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸு இதெல்லாம் எதுவுமே ஆகாது. அதே மாதிரி ஆறும் கூட ரொம்ப அழகாக வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் தண்ணி வந்து இன்னும் நிறையா அதிகமாக வர ஆரம்பிக்கும். இப்போ கம்மியாக தான் போயிட்டுருக்கு, இதுக்கப்புறம் தான் நிறையா வரும். நாம் இப்போ போயிட்டுருக்க ரோட்டுக்கு அந்த பக்கம் பாருங்கள்,
பயங்கரமாக ஸ்னோ வந்து ஸ்லைட் ஆகி கீழே வந்திருக்கு. பட் இந்த ஸ்னோ வந்து நம்ம அந்த பக்கம் போய் பார்க்க முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா, அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஸ்னோ இருக்குது பாருங்க, சூப்பர், செம. கடவுள் வந்து நமக்கு ஒரு விஷயத்தை எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ தாங்க கொடுக்க முடியும். என்ன பண்ணாலும் சரி, நம்ம கிடைக்கணுன்றப்ப தான் அது கிடைக்கும். ட்ரூ வேர்ட். நம்மளோட ஜேர்னி வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு பாத்தில் போயிட்டுருக்கு. இதுதாங்க ஒரு பெரிய எரிச்சலான வேலை. இந்த ஏரியாவில் ரோடு கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கவே இருக்காது, பங்கமாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷான பனிலாம் மேலே இருக்குது பாருங்கள், மேலே இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான பனி, அப்படியே ஒயிட் கலரில் அப்படியே மின்னுது. இங்கே இருக்க பனிலாம் கொஞ்சம் மண் அது இதுன்னு சரிஞ்சு வந்ததுனால கலந்து ஒரு மாதிரி அழுக்கு ஸ்னோ மாதிரி இருக்குது. இங்கெல்லாம் வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க பாருங்கள், சூப்பருங்க. ஐஸ்லாண்ட் ரிட்டையர்டு பார்க்கா, ரீட்ரீட் பார்க், ஐஸ்லாண்ட் ரீட்ரீட் பார்க். இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. போக விட மாட்றாங்க. அடே போகடா, நானே வீதியில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். கார்கில் போகிறதுக்கு நைட்டு 8 மணி ஆயிரும் போல் இருக்குது, 9 மணி ஆயிரும் போலங்க கார்கிலுக்கு. வேறு வழி இல்லை, இன்றைக்கி நம்ம கார்கில் ஆல்ட் ஆயிட வேண்டியது தான். லடாக்கு நேராக போக வேண்டாம். போகிற வழியில் ஏதாச்சும் மோட்டல்ஸ் இருந்துச்சுன்னா மோட்டலில் போய் படுத்துட வேண்டியது தான். ரோடு இந்த மாதிரி தாங்க, நிறைய இடத்துல வந்து ரோடு கொஞ்சம் மோசமாகிடுது, அப்புறம் நிறைய இடத்துல ரோடு நல்லா இருக்குது. என்னோடய அட்வைஸு, நீங்கள் நான் ட்ராவல் பண்ண மாதிரி ரூட்லேயே ட்ராவல் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஒரு 5000 கிலோமீட்டர் வரையும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. நான் 2 டைம் தான் காற்றே அடிச்சிருப்பேன், அதிகபட்சமே 2 டைம் தான் காற்றடிச்சேன். இங்கே ஒன்ஸ் நம்ம வண்டியிலேருந்து கீழே விழுந்தோம் இல்லையா டனலில், அங்கே இருந்து தாங்க நமக்கு சம்பவமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா டயர் டேமேஜ் ஆகாத வரைக்கும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்குங்க. மேடு பள்ளம் குண்டு குழி இண்டு இடுக்கு எல்லாத்தையும் அசால்ட்டாக ஃபேஸ் பண்ணிச்சுங்க. எப்போ டயரில் ஒரு டேமேஜ் வருதோ அப்போலேருந்து தாங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க ப்ரெஷர் வந்து வெளியில் வந்து பம்ப் பண்ணும் இல்லையா. என்ன தான் நம்ம வந்து இங்கே பாருங்க பக்கத்துலேயே பனி வந்துருச்சுங்க. இங்கே பக்கத்தில் இருக்கு பாருங்க பனி, ரொம்ப அழுக்காக இருக்குங்க. மேலே இருந்து அடிச்சுட்டு வந்துருக்குங்க, லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்குங்க, ஸ்னோ வந்து ஸ்லைட் ஆகிருக்கு. நம்ம இங்கேயெல்லாம் பனியில் கை வைக்கக்கூடாதுங்க. நம்ம பனியில் கை வைக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் கொளுத்துறோம். இங்கே பாருங்க, ஐயோ ஆண்டவா, ரோடு நல்ல ரோடாக இருக்கணும் ஆண்டவா. நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, சம்மரில் வந்தால் ஒரு ப்ளஸ் என்னென்னா டெம்பரேச்சர் வந்து கம்பேர் டு கம்மியாக இருக்கும். அதனால் அந்த சிக்னஸ் ப்ராப்ளம், மோஷன் ப்ராப்ளம்லாம் வரும் இல்லையா. நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் வந்து ஹை லேட்டிடியூடுக்கு வரும்போது கன்ஃபியூஸ் ஆகும், நிறையா கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலேயே நிறையா சிக்னஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அதுக்கு தான் டேப்லெட்ஸ் அது இதுன்னு எடுக்க சொன்னாங்க. நான் டேப்லெட் வாங்கிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 டேப்லெட் வாங்கியிருந்தேன், டயமாக்ஸ் டேப்லெட். அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. யாருக்கு எப்படி வந்து ஹெல்த் இஷ்யூ வரும்லாம் தெரியாது. எப்படி இருந்தாலும் சேஃப்டிக்கு நம்ம வச்சுக்கிறது நல்லது அப்படின்றதுனால நான் வாங்கிட்டு வந்தேன். பைத்தியக்காரங்களா, ஓரமாக போங்கடா. ஹேய், அந்த ரோட்டில் வாங்கடா போய். இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு, ரொம்ப டேஞ்சருங்க இந்த இடத்துக்குலாம் போகிறது. வெல்கம் டு சோனாமார்க். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. இது பாருங்க குதிரை, அழகாக குதிரையில் ட்ராவல் பண்ணுறாங்க. இங்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் குதிரையில் ஜம்முன்னு போயிட்டு இருந்தாப்புல. எல்லாருமே ரைடர்ஸ் தான் போல், இதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். இது மாதிரி நம்ம நிறையா பிரிட்ஜஸ் பார்க்க போகிறோம், டனல்ஸ் பார்க்க போகிறோம், மோசமான வெதர் கண்டிஷன்ஸை பார்க்க போகிறோம், பேட் ரோட் கண்டிஷன்ஸை பார்க்க போகிறோம். இந்த அட்வென்ச்சருக்காக தான் நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துருவோங்க. லடாக் போகிறோம், அங்கே இருக்க எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மேக்ஸிமம் கவரேஜ் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கேயுமே டைம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதனால் நம்ம எப்படி ஷெட்யூல் படி ஓடிட்டே இருக்கோமோ அதே மாதிரி ஷெட்யூல் படி ஓடிட்டே இருப்போம். அப்போ தான் நம்ம என்ன பிளான் பண்ணமோ அந்த டைமுக்குள்ளே அதை ரீச் பண்ண முடியும். வாவ்,
குதிரை தாங்க இங்கே நிறையா இருக்குது. இருக்கணுங்க, குதிரையை பயமுடுத்துறாங்க. வாங்க கண்ணா, வாங்க கண்ணா. அப்படிதான் அப்படிதான், போங்க போங்க போங்க. நம்ம நாட்டு குதிரைங்க, கும்டாவாக இருக்குது பாருங்க. இந்த பக்கம் பள்ளத்தாக்கு ஓடுது, ஆறு ஓடுது, அங்கே வீடெல்லாம் இருக்குது போல. வீடா கோயிலான்னு தெரில. இங்கே வாங்க, எக்கச்சக்க டூரிஸ்ட்டுங்க, எக்கச்சக்க டூரிஸ்ட்டு. என்ன சீனரி! ஆமா, இதை விட வேற என்னங்க வேணும்? நம்ம இங்கே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கே தாங்க குதிரையை வச்சு ஹார்ஸ் ரைடிங்லாம் பண்ணுறாங்க போலங்க. கூட்டு போவாங்க போல மேலே போகிறதுக்கு. இந்த பாருங்க, நிறைய குதிரை வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு தான். சோனாமார்க், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ். நை ஐ எம் கோயிங். அப்பா, இங்கே பாருங்க, இந்த பக்கம் எப்படி இருக்கு, அப்படியே இந்த பக்கம் பாருங்க. சாயங்காலம் வெயில்ல மழை பார்க்கறதுக்கு அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்குங்க. வாவ். Sir, you want to go by horse? No. There is a good place. Everybody want to go by there. No, I have no time. I have to go Gargil. Already. This time you want to go. Yeah. Already late. This time you not allowed. Why? Not allowed. What is the time to allowed? First you see there. First you see there. Okay, no problem. No problem. I'll check. Here from Tamil Nadu. first time Kashmir tour. Yes. Full India tour. Full India. ஓகே. Thank you, sir. அலோவ் பண்ண மாட்டாங்களாமே கார்கிலுக்கு. 123 கிலோமீட்டர் தான் இருக்குது. போகிற வழியில் எங்கிட்டாச்சும் ஆல்ட் ஆகணும் போலையே. சரி, ரைட்டு, ஒரு கை பார்த்துருவோம். எல்லாமே சொதப்பெல்லாம் நடக்குங்க, ஆனால் நல்லதாக ஏதாச்சும் நடக்கும் நமக்கும். அந்த நல்லதாக நடக்கிற விஷயத்த மட்டும் நம்ம கரெக்டாக பிடிச்சிக்க வேண்டியது தான். இந்த இடத்துல ஒரு வீட்டை கட்டி டெய்லியும் காலையில் எந்திரிச்சு இந்த மலைகளை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, எல்லாம் ஹார்ஸில் வந்து மேலே மவுண்டன்ஸ்க்கு மேலே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு சஃபாரி மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாம் இங்கே உட்காந்து ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே பார்த்தோன்னா வச்சுங்களேன், அப்படியே இளையராஜா சாரோட ஒரு மியூசிக் ஒன்று போட்டோன்னா வச்சுங்க, வேற மாதிரிங்க. வாழ்க்கைனா அப்படி இருக்கணுங்க. அதாங்க நான் சொன்னேன், இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இது வந்து பேரடைஸ் அப்படி இருக்குது. சரிங்க, இதுக்கு மேலே லேட் பண்ண வேணாம், அடித்து துவைச்சிட வேண்டியதுதான், வேறு வழியே கிடையாது. டப்புன்னு போய் ரூமை பிடிச்சி எங்கடா செட்டில் ஆகிட வேண்டியதுதான். நைட்டு தூங்கிட்டு காலைல எஸ்கேப் ஆயிடணும், வேலையாக. அதுதான் வந்து ஒரே வழி. மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க போல். அதுக்கப்புறம் வந்து மேலே போக யாருக்கும் அலோட் கிடையாது. அந்த ரூட், குறிப்பாக கார்கில் ரூட் வியா லடாக், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதிர்பார்த்தது தான். ஸோ கீழே சுன்மார்க்கில் வந்து பிளேஸ் இருக்குது, ஹாஸ்டல்ஸ் இருக்குது, ரூம்ஸ் ஆல்சோ இருக்குது. முடிஞ்சால் பார்ப்போம், அப்படி இல்லைனா 3 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ஸ்டே பண்ணிடலாம். நான் அப்படி தான் ஐடியா பண்ணியிருக்கேன். 3 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 1200 rupees அந்த மாதிரி ரூம் கிடச்சா கூட ஈஸியாக வந்து பட்ஜெட்டில் நமக்கு வந்துடும். தூங்குறதுக்கு ஒரு இடம் கிடச்சா போதுங்க. என்ன சன்செட்டு பாருங்க, வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக கொடுத்து வச்சிருக்கணுங்க. உங்களுக்கு தெரியுதா, மவுண்டன்ஸ் அப்படியே நம்மளை நோக்கி அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போகிறது நமக்கு தெரியுதா? நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணோன்னா ரோடு வேறு மாதிரி தெரியும், ரோடை ஃபோக்கஸ் பண்ணோன்னா அங்கே ஒரு மாதிரி தெரியும். இந்த டைமில் பை த டைம் சூப்பராக இருக்குது. இந்த ரோட்டில் வண்டியெல்லாம் வராதப்பே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அவன் சொன்னது ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிட்டு ரூமை போட்டுட்டு எக்ஸ்ப்ளோரிங்கில் இறங்கிட வேண்டியதுதான். வேற என்ன வேலை? இந்த அழகான மவுண்டன்ஸ்க்கு நடுவில் ஒரு நாள் இரவை வந்து கழிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆசைப்படுறாருன்னு நினைக்கிறேன்.
நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கோம். என் கூட 2 ரைடிங் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள் கேண்டில் லைட் எரியுதா. இங்கே பவர் கட்டு, பவரே கிடையாது. நம்ம லே போகிற வழியில், ஸ்ரீநகர் டு லே போகிற வழியில் சோனாமார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இருக்கேன். சரியான குளிர், லைட் இல்லாதனால என்னோடய ஃபேஸை காட்டி வீடியோ எடுக்க முடியல. தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்க வேண்டாம். லே வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே வந்து 6:30 மார்னிங் 6:30 ஈவினிங் 4 o'clock பிஃபோர் என்ட்ரானா மட்டும்தான் உங்களை கார்கில் வழியாக லே போக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா செக் போஸ்ட்டில் திருப்பி அனுப்பிடுவாங்க. சோனாமார்க்லேருந்து 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்க செக் போஸ்ட்டில். ஸோ தயவு செஞ்சு பிளான் பண்ணிட்டு வாங்க. மித்தது எல்லாத்தையும் நான் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். குட் நைட்.